அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் மாதத்தோட இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பயணத்துல 7வது நாளை நம்ம அடைஞ்சிருக்கோம். உங்க எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள். வாங்க இந்த புனிதமான நாள்ல நம்மளோட ஆன்மீக சிந்தனைகளை எப்படி இன்னும் கொஞ்சம் ஆழமாக்கலான்னு பார்க்கலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாப்போமா? ரமலானோட வாரம் முழுசா முடிஞ்சிருச்சு. இப்போ உங்க ஃபோக்கஸ் எங்க இருக்கு? இந்த 7 நாள் நோன்பு உங்களுக்குள்ள எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு? வாங்க இதுக்கெல்லாம் பதில் தேடி நம்ம பயணத்தை தொடரலாம். முதல்ல நாம இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில இப்போ எங்க இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். நாம இப்போ ரமலானோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துல இருக்கோம். ஆமாங்க, அதுதான் அருள் நிறைந்த முதல் 10 நாட்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரம்லான் மாசத்தை 3 அஷ்ராக்களா, அதாவது 3 பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. அதுல நாம இப்போ முதல் அஷ்ராவில் இருக்கோம். இந்த முதல் 10 நாளும் இறைவனோட ரஹ்மத், அதாவது அவரோட அளவற்ற கருணை மழை மாதிரி பொழியிற நாட்கள். அப்போ ரஹமத்னா என்ன? அது வெறும் கருணைன்ற ஒரு வார்த்தையில அடங்கிடாது. அது இறைவனோட எல்லையில்லாத இரக்கம், வற்றாத அருள், நிகரே இல்லாத கிருபைன்னு சொல்லலாம். இந்த 10 நாளும் இறைவனோட அந்த அருட்கடல்ல நாம மூழ்கி எழறதுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கு. இதை இப்படி கூட சொல்லுவாங்க, அருளின் மழையில் நாம் நனைந்து கொண்டிருக்கிறோம். கேட்கவே எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? ஆமா, இந்த நாட்கள்ல இறைவனோட அருள் ஒரு பெரும் மழை மாதிரி நம்ம மேல பொழிஞ்சிட்டே இருக்கு. இந்த அருமையான வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திக்க வேண்டாமா? இப்போ ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. பாத்தீங்கன்னா நம்ம நோம்போட தன்மையே மாற ஆரம்பிக்கும். அது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயமா இல்லாம நம்ம மனசு, நம்ம உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு பயணமா மாறும். இது சிம்பிளா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 2-3 நாள் எப்படி இருந்துச்சு? பசி, தாகம், தலைவலின்னு நம்ம கவனம் முழுக்க உடம்பு மேலதான் இருந்துச்சு. ஆனா இப்போ 7வது நாள்ல நம்ம பாடி நோம்புக்கு செட் ஆயிடுச்சு. அதனால நம்மளோட உண்மையான கவனம் இப்பதானா ஆன்மீகத்தை நோக்கி, நம்ம மனசோட தூய்மையை நோக்கி நகர ஆரம்பிக்கும். சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம சேலஞ்ச் பசி தாகம் மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி நம்மளோட எண்ணங்கள், பேச்சு, செயல், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம மனசை சுத்தமா வச்சுக்கிறது தான் உண்மையான ஆன்மீக பயிற்சி. ஓகே, அப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிய எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறது? அதுக்கு சில சிம்பிளான வழிகள் இருக்கு, வாங்க பார்க்கலாம். நம்ம ஆன்மீக நிலைய இன்னும் உயர்த்துறதுக்கு இதோ 3 விஷயம்தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள். 1 குரான் ஓதுறது, 2 சதக்கா, அதாவது தர்மம் பண்றது, 3 தஹஜுத், அதாவது ராத்திரி தொழுகை. இந்த அருள் நிறைந்த நாட்கள்ல இதுக்கெல்லாம் கிடைக்கிற நன்மை பல மடங்கு அதிகம். வாங்க இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம். குரான் படிக்கணும்னு ஒரு டார்கெட் வச்சிருப்பீங்கல்ல, அது எந்த அளவு போயிருக்குன்னு செக் பண்ணுங்க. சதக்கா, உங்களால முடிஞ்ச சின்ன உதவியா இருந்தா கூட போதும், மனசார செய்ங்க. ரொம்ப முக்கியமா ராத்திரியில இந்த அமைதியான நேரத்துல எழுந்து தஹஜுத் தொழுது உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் நேரடியா கடவுள்கிட்ட கேளுங்க. அந்த நேரத்துல பண்ற பிரார்த்தனைக்கு ஒரு தனி பவர் இருக்கு தெரியுமா? சரி, கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். நோம்போட உண்மையான ஆழமான நோக்கம் என்ன? அது வெறும் பட்டினி கிடக்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு கவசம் மாதிரி, நம்மள கெட்ட விஷயங்கள்ல இருந்து பாதுகாக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஷீல்டு. நம்ம நோம்ப வெறும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறதுன்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. அதோட நோக்கம் அதை விட ரொம்ப ரொம்ப ஆழமானது. அது நம்ம ஆன்மாவுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. அப்ப நோம்போட உண்மையான சாராம்சம் என்ன தெரியுமா? ரொம்ப அழகான ஒரு விளக்கம் இருக்கு. நோம்புனா பசி தாகம் மட்டும் கிடையாது, அது கெட்ட வார்த்தைகள், கெட்ட செயல்கள், இதிலிருந்து நம்மள பாதுகாக்கிற ஒரு கவசம். பாத்தீங்களா? இது நம்ம வயித்துக்கு மட்டும் இல்ல, நம்ம முழு ஆன்மாவுக்கே ஒரு ட்ரைனிங் மாதிரி. சரி, இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட நாம முடிக்கலாம். இன்னைக்கு உங்க நோம்புங்கிற இந்த கவசத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க நீங்க என்ன பண்ண போறீங்க? அது ஒரு நல்ல வார்த்தையா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன உதவியா இருக்கலாம், இல்ல அமைதியா கொஞ்ச நேரம் கடவுளை நினைக்கிறது கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, உங்க ஷீல்ட இன்னும் பலப்படுத்துங்க. இறைவன் நம்ம எல்லாரோட நோம்பையும் ஏத்துக்கிட்டு நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.